ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போர்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். The students scored a total of 32 marks in a class test in maths and science. Total of 32 marks in maths and science அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் வாங்கின மார்க்கோட டோட்டல் வந்து 32. அப்ப மேக்ஸ் மார்க்கையும் சயின்ஸ் மார்க் ஆட் பண்ணா 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Had he scored 2 mark less in science, 4 mark more in maths, the product of his mark would be 253 இருக்கும். சயின்ஸ் மார்க்ல 2 மார்க் கம்மி பண்ணிட்டு மேக்ஸ்ல 4 மார்க் அதிகமா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் த மார்க் வந்து 253 ஆகும். ஃபைண்ட் ஹிஸ் மார்க் இந்த 2 சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் மேக்ஸ் மார்க்கை எக்ஸ்னும் சயின்ஸ் மார்க்கை ஒய்னும் நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லைன் டோட்டல் வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேக்ஸ் மார்க்கையும் சயின்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ணா 32 வரும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 மார்க் லெஸ் இன் சயின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் மார்க்கை நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், அதனால ஒய் -2 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் 4 மார்க் மோர் இன் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் மார்க்கை வந்து +4, அப்போ எக்ஸ் +4 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 2 மார்க்கையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா வர்ற ஆன்சர் வந்து 253 இருந்தது. அப்போ உங்களோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ இது வந்து அடிஷன்ல இருக்கு, இது வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா இது வந்து உங்களோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y is equal to 32 minus x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க எக்ஸையும் கண்டுபிடிக்கலாம், ஒய்யையும் கண்டுபிடிக்கலாம். இந்த y வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். ஸோ இங்க ஒய்யோட பிளேஸ்ல 32 minus x, இங்க ஆல்ரெடி ஒரு -2 இருக்குல்ல, அந்த -2 அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிபிள் பை x + 4 பண்ணா வேல்யூ வந்து 253 வரும் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 32 இந்த 2 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 30 மைனஸ் எக்ஸ், இங்கே ஒரு x + 4 இருக்கு, இங்கே வந்து 253 இருக்கு. ஒரே வேரியபிள்ல மாத்திட்டு பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இங்கே 30 வந்து இங்கே உள்ள எடுத்துட்டு போனோம்னா 30 × x 30x மல்டிபிள் ஆகும். 34s are 120, மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் -x², மைனஸ் எக்ஸும் +4ம் -4x. இங்கே வந்து ஒரு 253 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வேரியபிள்ஸ் பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு x² இருக்கு. ஸோ -x². எக்ஸ் டேர்ம் பார்த்தா இங்கே ஒரு 30x இருக்கு, இங்கே ஒரு 4x இருக்கு. +30யும் -4ம் +26x இருக்கு. இப்போ நம்பர்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 120 இருக்கு நம்ம கிட்ட, +120. இங்கே ஒரு 253 இருக்கு. +253 இங்கே எடுத்துட்டு வந்தா -253 ஆயிடும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எதுவுமே இருக்காது, அதனால நம்ம 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் -x², அடுத்து வந்து 26x இருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது -133 கிடைக்குது, ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நீங்கள் இப்படியே வச்சும் சால்வ் பண்ணலாம். இல்லை இதில் நிறைய மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிவைடட் பை -1 பண்ணிக்கலாம். இப்போ டிவைடட் பை -1 அப்படின்னு பண்ணோம்னா இது வந்து ப்ளஸில் மாறிடும், x². இது மைனஸில் மாறிடும் 26x, இது ப்ளஸில் மாறிடும் +133 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிபிள் பண்ணால் 133 வரணும், சப்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது -26 வரணும். ஸோ அந்த நம்பரை சப்போஸ் கண்டுபிடிக்க முடியல எக்ஸாமில் அப்படின்னா என்ன பண்ணுறது? உங்களோட குவாட்ரட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. x is equal to -b + or -√b² - 4ac divided by 2a. இதான் உங்களோட குவாட்ரட்டிக் ஃபார்முலா. இதில் x²க்கு பக்கத்தில் இருக்கிற டேர்ம் தான் உங்களோட a. ஸோ ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 1, பியோட வேல்யூ கொஸ்டினில் எக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் b. ஸோ -26, சியோட வேல்யூ 133 கொஸ்டினில். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ x is equal to -bக்கு பதிலாக -26 இருக்கு, + or -√b², b ஸ்கொயர் பண்ணோம். ஸோ -26 ஸ்கொயர் பண்ணோம், -4ac, 4 × ஏயோட வேல்யூ 1 தான், சியோட வேல்யூ வந்து 133 அப்படின்னு கிடைச்சிருக்கு, அதை எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 × a. ஸோ இங்கே மைனஸும் மைனஸும் +26 ஆகிடும், + or -√26 ஸ்கொயர் பண்ணால் 676 கிடைக்குது. -133யும் 4ம் மல்டிபிள் பண்ணால் 4 3s are 12, 532 கிடைக்குது, டிவைடட் பை 2. ஸோ இது 26 + or - இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 144 கிடைக்குது, டிவைடட் பை 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. 144 அப்படின்ற நம்பரை நம்ம வெளில எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட வேல்யூ, ஸோ 26 நமக்கு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் 26 + or -12 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ப்ளஸ் வச்சு ஒரு நம்பர், மைனஸ் வச்சு ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும். இப்போ 26 + 12/2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன், 26 - 12/2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன். நம்ம கிட்ட இருந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து
எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 26x ப்ளஸ் 133 அப்படின்ற ஈக்குவேஷனை ஸோ இந்த ஈக்குவேஷனை டைரெக்டாக ஃபேக்டரிஸ்க்கு நம்பர் கண்டுபிடிக்க முடியலன்றதுனால குவாட்ரடிக் ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 38/2 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 14/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு கேன்சல் பண்ணோம்னா 19 7. ஸோ 19 into 7. அப்போ 19 7ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 133 வருது. அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 26 வருது. 19 7 நான் ஃபர்ஸ்டே ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா 133ன்ற நம்பர் வந்து 7 டேபிள்லையும் 19 டேபிள்லையும் கிடைக்குது. ரெண்டுமே பிரைம் நம்பர் டேபிள்ஸ், வேற எந்த டேபிளையும் கிடைக்கல. ஸோ 19 7 நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து 19 7 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மேம். எக்ஸ்ன்றது வந்து நம்ம கொஸ்டின்ல என்னன்னு எடுத்திருக்கோம், மேக்ஸோட மார்க்குன்னு எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸோட மார்க் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், சயின்ஸோட மார்க்கு ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ மேக்ஸோட மார்க்குக்கு 19 எடுக்கணுமா 7 எடுக்கணுமா ரெண்டுமே எடுத்து நம்ம ஆப்ஷன்ல எழுதிடணும். இப்போ சயின்ஸ் மார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 32 மைனஸ் எக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எழுதிக்கோங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19, எக்ஸை வந்து 19 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 32 மைனஸ் எக்ஸ், அதனால 32 மைனஸ் 19 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 13 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 32 மைனஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வேல்யூ வந்து 25. அதாவது மேக்ஸ்ல 19 வாங்கியிருந்தாங்கன்னா உங்களோட சயின்ஸ்ல வந்து 13 வாங்கியிருப்பாங்க. மேக்ஸ்ல 7 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா சயின்ஸ்ல வந்து 25 வாங்கியிருப்பாங்க. இந்த கிடைச்ச ரெண்டு நம்பர் வந்து மேக்ஸ் மார்க் மட்டும் தான், எக்ஸ் மட்டும் தான். இதுல ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய் நம்ம எழுதவே கூடாது. டெஃபினட்டா ரெண்டுமே எக்ஸ்ன்னு வச்சு ஒய் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி தான் எழுதணும். இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஆன்சர் கரெக்டாக இருக்குன்றத நம்மளே செக் பண்ணிக்க முடியும். அவங்க சொல்லியிருந்தாங்க கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல சம் ஆஃப் த டோட்டல் மார்க் வந்து 32 தான் அந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருந்தாங்க மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும். இங்கே பாருங்க 13ம் 19ஐயும் ஆட் பண்ணால் 32 தான் வருது. 25ம் 7ஐயும் ஆட் பண்ணும்போது கூட 32 தான் வருது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம எடுத்து எழுதியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.